ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் தனுஷ் தன்னோட சினிமா வாழ்க்கை, பர்சனல் லைஃப் ரெண்டுலேயுமே பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக தன்னோட வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதே இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காரு. நடிகர் தனுஷ் மற்றும் அவரோட மனைவி ஐஸ்வர்யா வாகரத் வழக்கு முடிவுக்கு வந்து 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் மகன்கள் யாத்ரா, லிங்கா இவங்க 2 பேருக்கும் நல்ல பேரண்ட்ஸாகவும் இருக்காங்க. சமீபத்தில் நடந்த மகனோட பட்டமளிப்பு விழாவில் ஜோடியாக கலந்துட்டு இருந்தாங்க. நேற்று கூலி படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ கூட தலைவா ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தனுஷ் போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ மூலம் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸோட ராஞ்சனா படம் ரீரிலீஸ் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. மாற்றப்பட்ட கிளைமேக்ஸ் போர்ஷன் படத்துடைய உண்மையான ஆன்மாவை நாசம் பண்ணியிருக்கு. நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட போராடி பார்த்துட்டேன், கடுமையாக எதிர்த்து பார்த்துட்டேன். ஆனால் அதையும் தாண்டி சம்மந்தப்பட்டவங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் கமிட் பண்ண படம் இது கிடையாது. இப்படி ஏஐ வச்சு படத்துடைய கதையையும் காட்சிகளையும் மாற்றுறது கலைஞர்களுக்கும் கலைக்கும் மிகப்பெரிய ஆபத்து. இது சினிமாவோட கதைகளையும் பாரம்பரியத்தையும் நேர்மையும் மொத்தமாக அழிச்சிடும். எதிர்காலத்தில் இது மாதிரி தப்புகளை தடுக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. ஹிந்தி பட இயக்குனர் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷனில் தனுஷ் நடித்த காஞ்சனா படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மூலமாக ஹிந்தி திரையுலகத்தில் அறிமுகமானார் தனுஷ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ஹீரோயினா சோனம் கபூர் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியாகி படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு. தமிழில் அம்பிகாபதி அப்படிங்கிற பெயர்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தற்போது இந்த படத்தை அப்சர்விங் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்தோட ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியை ஏஐ தொழில்நுட்ப உதவியோட மாற்றி அமைச்சிருக்காங்க. இது படக்குழுவினருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சமீபத்தில் இது பற்றி இயக்குனர் ஆனந்த் எல் ராய் அதிருப்தி தெரிவிச்சிருந்த நிலையில் தற்போது நடிகர் தனுஷும் இந்த விவகாரத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. படத்துடைய உண்மையான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குந்தன் அப்படிங்கிற பெயரில் நடிச்சிருந்த தனுஷுடைய கேரக்டர் தன்னோட காதலுக்காகவும் தான் செஞ்ச தவறுகளுக்கான பிராயச்சித்தமாகவும் தன்னோட உயிரை தியாகம் செய்கிறது தான் படத்துடைய சாராம்சமாக இருந்துச்சு. அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த குந்தன் தன்னோட காதலி ஜோயாவுடைய, அதாவது சோனம் கபூருடைய நம்பிக்கையை மறுபடியும் பெற முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் ஜோயாவுக்கு அவர் மேலே கோபம் குறையவே கிடையாது. ஒரு அரசியல் பேரணியில் பேசிட்டு இருக்கும்போது குந்தனை சூட் பண்ணிடுறாங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிடுறாரு. இறந்து போகிற சமயத்தில் பனாரஸில் மறுபடியும் பிறந்து மறுபடியும் ஜோயாவை காதலிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான வசனத்தோட படம் முடிவடையும். ஏஐ மூலம் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, சுடப்பட்ட குந்தன் மருத்துவமனையில் இறந்து போகிற மாதிரி காட்டாமல் திடீர்னு கண் விழிச்சு சிரிக்கிற மாதிரி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் படத்துடைய கதையில் இருக்கிற இன்டென்ட்டை மொத்தமாக சதைச்சிருச்சு அப்படின்னு இயக்குனர் மற்றும் நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பலரும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க.